யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகம். ஸோ இளைஞர்கள் அதிகம், அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கையில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அன்றாட செலவுகளுக்கு சம்பாத்தியம் வந்துடுது, சம்பளம் வந்துடுது, அல்லது பிஸ்னஸ் இன்கம் வந்துடுது, விச்சவர். ஸோ இப்போ அவங்க சேவ் பண்ணுறதெல்லாம் ஃபியூச்சருக்கு தான். அவங்க போய் இந்த நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்கள்ல அவங்க முதலீடு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் செஞ்சாங்கன்னா அதில் வரக்கூடிய வட்டிக்கு வந்து அவங்க வருஷம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதற்கு பதிலாக அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ வேற முதலீடுகள்லையோ ஈக்விட்டி சார்ந்த திட்டங்கள்லையோ போட்டாங்கன்னா அவங்க எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் வரி கட்டணும். இப்போ அவங்க வரி கட்ட வேண்டாம். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ அடுத்த ஒரு வருஷம் ஸ்கூல் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும், இன்சூரன்ஸ் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபிக்ஸ்டு இன்கமோ அல்லது ஃபிக்ஸ்டு இன்கம்லேயே வந்து ஒரு போர்ஷன் வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. டெட் மியூச்சுவல் ஃபண்டுகள்லையோ அவங்க போட்டு வச்சுட்டு வேணுங்கையிலாம் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அடுத்த 3 வருடத்திற்கு தேவையான பணம் அல்லது எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கக்கூடிய பணம், அதையெல்லாம் வந்து இந்த ஃபிக்ஸட் இன்கம்ல வந்து நம்ம எஃப்டியில் அல்லது டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் அதுங்கெல்லாம் அவங்க பார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இது ஒவ்வொருத்தருடைய கரண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு எத்தனை சதவீதம் தேவை அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். சார், இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ரிட்டர்ன்ஸை விட ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதாவது இந்த நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்களில் போகையில், ஃபிக்ஸ்டு இன்கம் திட்டங்களில் போகையில் பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பு.